ரைட். கொஞ்சம் படிச்சா காணும். சரி 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 காணிஞ்சர். அதெல்லாம் படிச்சதே பெரிய விஷயம். ரைட். ஆகவே இங்க இவ ஆவியாகிற தன்மை கூட. ஆகவே நிரம்பல் அடையணும்னா அதிக மூலக்கூறுகள் தேவைப்படும். எதிர்பார்ப்பு கூட நான் நிறைய படிக்கணும். நிறைய ரிசல்ட்ஸ் நல்ல ஏ வரணும். நல்ல என்ன எதிர்பார்ப்புக்குன்னா கொளுத்தே வரணும், மூணியே வரணும். அதுக்கு பிறகு இல்லாட்டி ஜெட் ஸ்கோர் நல்லா கூட வரணும். ஜெட் ஸ்கோர் நல்லா கூட வரணும். நல்ல பெஸ்டான யூனிவர்சிட்டி போகணும். இலங்கையில் அந்த யூனிவர்சிட்டி காணாட்டி இப்போ அரசாங்கம் கொடுக்க போறான். வெளிநாட்டு யூனிவர்சிட்டி எனக்கு வரணும். கேட்கக்கூடிய சிரிக்கிறீங்க. நான் எங்கட அடைகிற இது. ரைட். இப்போ அரசாங்கம் கொடுக்க போறான் ஃபுல் இது 4 வருஷ டிகிரி. வெளிநாடுகளில் டாப் யூனிவர்சிட்டிகளில் போகலாம். அரசாங்கம் ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு மட்டும் காசு கட்டுவான். நீங்கள் விரும்பினா காசை கட்டி மேலேயும் படிச்சுட்டு வரலாம். நல்ல வாய்ப்பு. நல்ல கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்டு கூட போகலாம். நல்ல ரிசர்ச் எடுத்தீங்கன்னா சரி. ரிசர்ச் எடுத்துட்டு அதுக்காக வேண்டியான ரிசர்ச் எடுத்துட்டு நல்ல கோர்ஸ்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்க. அண்டர் கிராஜுவேட்டில் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டுன்றது சின்ன வேலையாது. லைஃப்ல இருந்து லைஃப் பார்ட்னர்ல இருந்து எல்லாம் மாறும். நல்ல வாய்ப்பு. ஸ்டேட் யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டி போங்க. நல்ல என்வாயன்மெண்ட், நல்ல ஒரு இதான குவாலிட்டியான யூனிவர்சிட்டி. அப்படி இல்லாட்டி வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகளுக்கு போங்க. ரைட். அவை இந்த மூலக்கூறுகள் எண்ணிக்கை கூடுவதால ஆவி அமுக்கம் என்ன செய்யும்? தூய ஆவி அமுக்கம் அதிகரிக்கும். ஸோ இந்த தூய ஆவி அமுக்கம் அதிகரிக்கும். ஆகவே தான் இதனுடைய தூய ஆவி அமுக்கத்தை பார்த்தீங்கன்னா பி நோட்டை பார்த்தீங்கன்னா பி0 ஈதரையும் பி0 நீரையும் பார்த்தீங்கன்னா ஈதருக்கு கூடவா இருக்கும். அப்ப லேசாக ஆவியவத்தை அடையும் லேசாக அமுக்கத்தை ஏற்படுத்தும் பிவிசம் என்ஆர்டிய இது 100 மூலக்கூறு ஏற்படுத்துவதற்கு தேவையான நேரத்தை விட இது 100 மூலக்கூறு ஏற்படுத்துவதற்கு தேவையான நேரம் குறைவு. இது கஷ்டப்பட்டு தான் 100 மூலக்கூறு வரும். கன நேரம் போகும். இது என்ன செய்யும்? குயிக்காகவே சமநிலை அடைஞ்சிரும். இதுக்கான நேரம் 10 மினிட்ஸ். இதர நேரம் 20 நிமிஷம் காணப்படும். 20 நிமிஷம் காணப்படும். ஏன்னா 10 நிமிஷத்திலேயே ஆவியாதல் வீதம் கூடன்றதால 200 மூலக்கூறு தேவை. ஆனா ஆவியாதல் வீதம் கூடன்றதால குயிக்காக அது சமநிலை அடைஞ்சிடும். ஆகவே குயிக்காக வெப்பத்தை வழங்கும் போது குயிக்காக என்ன செஞ்சிடும்? கொதித்து விடும். அப்ப கொதிநிலை குறைவு. சோ ஆவிப்பரப்பு கூடுனா மூலக்கூட்டை கவச்சி வீச கூடுனா ஆவிப்பரப்பு கூடுனா ஆவியாதல் வீதம் கூடும். ஆவியாதல் வீதம் கூடும் போது சமநிலை அடை எடுக்கிற நேரம் குறையும். எடுக்கும் நேரம் குறைவடையும். ரைட்டா? சமநிலை குயிக்க அடைஞ்சிடும். என்ன ஒடுங்கலும் குயிக்க நடக்கும். அப்ப சமநிலை குயிக்க அடைஞ்சிடும். அந்த இடத்தை நிரப்ப தேவையான மூலக்கூறுகள் வந்த உடனே அது நிரம்பின உடனே சமநிலை அடைஞ்சிடும். மூலக்கூறு குயிக்கா போனிச்சுன்னு சொன்னா நிரப்ப தேவையான நேரமும் குறைவடைஞ்சிடும். ஆகவே குறைந்த வெப்பநிலையிலேயே அது கொதிக்க ஆரம்பிக்கும். குறைந்த வெப்பநிலையிலேயே அந்த அமுக்கம் வெளிமண்டல அமுக்கத்துக்கு சமனாக மாறும். ஆகவே அந்த நேரம் குறையும். ஆகவே மிக விரைவாக சமநிலை அடைஞ்சிடும். மிக விரைவாக அது வெப்பத்தை வழங்கும் போது கொதிக்க வலிக்கிறோம். ஆகவே இது 100 பாகைசியில கொதிச்சுச்சினால் குறைஞ்சினா இது மிகவும் குறைவான வெப்பநிலையில் இது குறைக்கும். ஆகவேதான் இதர கொதிநிலை 100, இதர கொதிநிலை 78, இதர கொதிநிலை 67 பாகைசி, இதர கொதிநிலை ஜஸ்ட் அபவ் 25 இருக்கும். ஒரு எத்தனை வரும்? ஒரு இதர சனத்தில் 20 விட குறைவாகவும் வெப்ப பிரஷர் இதை விட 20 விட குறைவாகவும் ஆவி அமுக்கம் ஒரு ஈதர கொதிநிலை ஆகவே ஒரு ஈதர் 35 பாய்சி. இதில் அது 4 கார்பன் உள்ள ஈதர், 2 கார்பன் உள்ள ஈதர் பாய்லிங் பாயிண்ட் -25. ஸோ மிக குயிக்காக கொதிக்க வலிக்கிட்டோம். ஸோ இது -25 2 கார்பன் உள்ளது. ஸோ மிக விரைவாக கொதிக்க வலிக்கட்டும். சரியா? மிக விரைவாக